என்பதால் கடைசியில் நேரம் அளித்து சாப்பாட்டு நேரத்தில் என்னிடம் மாட்டிக்கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இந்த திருப்பரங்குன்றம் இந்த நூல் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அது குறிப்பாக இன்னும் மதுரையில் பெரிய அதிர்வலை. ஸோ இப்படிப்பட்ட நூல் கொஞ்ச நாள் நாங்கள் 2 பேரும் எப்போதும் கனெக்ஷனில் இருப்போம். கொஞ்ச நாள் அவரை காணவே இல்லை. காணும்னு உடனே நான் நினச்சேன் என்னவோ நடந்துக்கிட்டு இருக்குன்னு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வந்தார். இந்த நூலுக்கு வந்து அணிந்துரை வேணும்னு சொன்னார். அதே மாதிரி பாருங்கள், அவர் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தார்னா ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த நூலில் வந்து ஆரம்பமே பாருங்கள் அதிரடியாக தான் இருக்கும். இந்த ஆரம்பமே சரி, திருப்பரங்குன்றத்தை பற்றி அவர் எழுதும்போது திருப்பரங்குன்றம் எப்படி தோன்றியது, அப்போ திருப்பரங்குன்றம் மற்றும் தோன்றலைங்க, இந்த உலகமே எப்படி தோன்றியது அப்படிதானே. அப்போ இந்த உலகத்தை படைத்தது யார், இந்த உலகத்தில் உள்ள மனித உயிர்களை படைத்தது யார் என்ற பெரிய கேள்வி அப்படிதான் நெடுங்காலமாக தமிழ் மண்ணில் மட்டுமல்ல உலகத்திலேயே இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ இவர் இந்த உலகத்துடைய தோற்றம் பற்றிய இந்த வரலாறில் திருப்பரங்குன்றம் மலையும் ஒன்று. அப்போது ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியன் அப்படி நெருப்பு தணலாக சுழன்று கொண்டிருக்கிறது. அது இருந்து வெடித்து சிதறிய துண்டு தான் ஒரு துண்டு. அந்த துண்டு எப்போது தணலாக அது வந்து எரிந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் தணல் குழம்பாக மாறி அது நீண்ட காலமாக சுழன்று கொண்டிருக்கின்ற போது அப்போது ஊழிகாலம் சொல்கிறோம் பாருங்கள். தொடர்ந்து மழை பெய்யும், தொடர்ந்து வெயில் அடிக்கும், தொடர்ந்து காற்று வீசும், புயல் அடிக்கும். ஸோ அப்படி தொடர்ந்து பெய்த அந்த மழையில் அந்த அனல் துண்டாக பிளம்பு இருக்கு பாருங்க, சூரியனிலிருந்து வெடித்து சிதறிய துண்டு அது அப்படியே குளிர்ந்து அப்படி இறுகி அப்புறம் என்ன ஆகுது, அது கல்லாக மாறுது. அப்படி இருக்கும்போது அந்த மழை வெள்ளம் இருக்கு பாருங்க, தொடர்ந்து பெய்த மழை அது வந்து ஒரு பள்ளத்தில் போய் இறங்குது பாருங்க. அந்த பள்ளம் தான் கடலுங்க. அந்த பள்ளத்திற்கு நீரை கொண்டு செல்கின்ற வழி இருக்கு பாருங்க, அதுதான் ஆறு. அப்போ அந்த ஆறில் அந்த ஆற்றுப்பகுதியில் இந்த நெருப்பு அந்த துண்டு இருக்கு பாருங்க, அது மேக்னீசியம், கார்பன், அப்புறம் இரும்பு, இதெல்லாம் செலுத்திரல்களை கொண்ட ஒரு பெரிய ஒரு குழம்பு இருந்த அந்த துண்டு இருக்கு பாருங்க, அந்த அணுத்திரள் அதுதான் வந்து எனக்கு உறைந்து பாறையாக மாறியது. அந்த பாறை 2 வகையான பாறை, உயிர் படிவம் உள்ள பாறை ஒன்று, உயிர் படிவம் இல்லாத பாறை. உயிர் படிவம் இல்லாத பாறை காலத்தால் முந்தியது, உயிர் படிவம் உள்ள பாறை காலத்தால் முந்தியது. இந்த திருப்பரங்குன்றம் மலையானது அந்த உயிர் தலங்கள் எதுவும் இல்லாத தோன்றாத காலகட்டத்தில் தொடங்கிய இந்த ஆர்கேயன் மலை ஊழி என்ற ஊழி காலத்தை சேர்ந்தது. அந்த ஊழி காலத்தை சேர்ந்த மலை தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதுதான் சேலத்தில் உள்ள மலை. சேலத்தில் இருக்கிற மலை அந்த மாதிரி ஒரு மலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய இந்த நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட் இருக்கு பாருங்க சென்னையில், அங்கே உள்ள மலையும் அதே மாதிரி உள்ள மலை அது பாதுகாக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு அதெல்லாம் சொல்லி எப்பா இத்தனை ஊழி காலமாக அடிப்பட்டு மிதிப்பட்டு பல இன்னல்களை தாண்டி என்ன பெரும் துன்பங்களை கடந்து இந்த மலை சந்தித்து இன்னைக்கு நிலையாக நின்றுக்கிட்டு இருக்கு. அதுக்கு பிறகும் ஏன்பா நிம்மதியாக இருக்கு அப்படிங்களா அந்த மலையை. அது இயற்கையாக அவ்வளோ முட்டி மோதி நிலையாக நின்ற அந்த மலையை செயற்கையாக இன்னும் பல துன்பங்களை அதற்கு கொடுத்து அதை நாம் துன்பப்பட வைக்க வேண்டுமா என்று சொல்லுகின்ற பொழுது அந்த மலை மேலேயே நமக்கு ஒரு பரிதாபம் வரும். அப்படி சொல்லி முடிக்கிறார் சூர்யா சேவியர். இந்த முதல் சாப்டரை இன்னும் விரிவாக சொல்லியிருக்கிறார். நேரம் கருதி நான் வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இது அதுக்கப்புறம் இந்த வேலை முடிச்சோன்னே அடுத்த சாப்டர் என்ன தெரியுங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொல்பழங்காலத்தில் வந்து அப்படி தொல்பழங்காலம் நாங்கள்லாம் அதை பற்றியான நிறைய ஸ்டடி பண்ணுவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு கல்வட்டங்கள் பழைய காலத்தில் வந்து மனிதர்களை புதைக்கின்ற ஒரு பழக்கம், அந்த பழக்கத்தில் உள்ள ரிமைனிங்ஸ் தான் நமக்கு இன்றைக்கி கிடைக்குது. கல்வட்டங்கள், முதுமக்கள் தாலி, அந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் எங்கெங்கே இருக்குது. ஆவியோன்ற ஊரில், அனுப்பானடி என்ற ஊரில், பறவை அப்படின்ற இடத்துலலாம் எந்த ஊரில் கிடைக்கிது இந்த பற்றி அழகாக அதை சொல்கிறாரு. அது சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய கற்கால கருவி, புதிய கற்கால கருவி, நுண்கற்கால கருவி, அப்புறம் பெருங்கற்காலம் கருவி, இதை பற்றி எல்லாம் அவர் நிறைய சொல்கிறாரு. இதுதான் வந்து அதுக்கப்புறம் என்ன சங்க காலத்தை பற்றி டீட்டெயிலான ஸ்டடி. இந்த சங்ககால மன்னர்கள் யார் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி இருந்தது அதை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டு இந்த சங்ககால மன்னர்களுடைய அந்த சிறப்புகளை இன்றைக்கும் நாம் நேரடியாக நம்ம இன்றைக்கி நூல் வாயிலாக தானே பார்க்குறோம், இலக்கிய வாயிலாக தான் நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அகழ்வாராய்ச்சி பண்ணி அந்த சங்ககால இடத்துக்கே நாங்கள் போயிடுறோம். சங்க காலத்துக்கே நாங்கள் போயிடுவோங்க. பல அடி ஆழத்தில் தான் வந்து சங்ககால லேயர் கிடைக்கும். அப்போ நாங்கள் ஏணி வச்சு இறங்கி அங்கே போய் நின்று நாங்கள் சங்க காலத்துக்கே வந்துட்டோம் அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா அந்த சங்ககால மக்கள் தொட்டு பழகி அந்த அனுபவித்த அந்த மண்ணையும் கல்லையும் ஓட்டையும் அந்த காசுகளையும் அதையெல்லாம் நம்ம நேரில் தொட்டு பார்க்கும்போது நாமளே சங்க காலத்துக்கு போயிட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தடயங்கள் ஏராளமான இடத்துல கிடச்சிருக்கு. அதையெல்லாம் அவர் வந்து நிறைய சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சங்க காலத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கலவரர் காலம் வந்துடுது. அந்த கலவரர் காலத்தில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலவரர்கள் என்ன பண்ணாங்க, சங்க அரசர்கள் அத்தனை பேரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அவர் என்ன பண்ணாங்க, அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க. இந்த கலவரர் ஆட்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டாட்சி. அதாவது அதிகாரம் வந்து
வந்து பார்த்திங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு பண்ணப்பட்டது, அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்ட அதிகாரமாக பலர் வந்து பல இடங்களில் ஆட்சி பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்சி மதுரையில் நடந்தது. மதுரையில் நடந்த ஆட்சி நடக்கும் பொழுது அங்கே என்ன காரணமோ தெரியாது, அந்த சங்க காலத்தை வீழ்த்தி ஏற்படுத்தி இந்த கலவரர் கால அரசை இந்த பாண்டியர்கள் வந்து என்ன பண்ணாங்க, அவங்கள ஜெயிச்சுட்டு மீண்டும் பாண்டியர் ஆட்சி அமைச்சுக்கிட்டாங்க. தொண்டை மண்டலத்தில் வந்து பல்லவர்கள் அவங்க ஆட்சி அமைச்சுக்கிட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, அந்த பழைய கலவரர்கள் இருக்காங்க பாருங்க, அந்த கலவர அதிகாரிகள், ஏன்னா அந்த பகுதிக்கு மட்டும்தான் அவங்க மன்னர்களாக இருப்பாங்க, அவங்க எல்லாம் இந்த ஏழை பாண்டியான்னு சொல்லுவாங்க, இவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க, அதிகாரிகளாக அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க, அதிகாரிகளாக அவங்க இருக்காங்க. ஸோ அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது வந்து நமக்கு வந்து இந்த சங்க காலத்துக்கு பிறகு இந்த கலவரர்கள் அப்படின்ற ஒரு வம்சம் தான் ஆட்சி பண்ணுங்கிற செய்தியே நமக்கு தெரியாது. அந்த காலமே இருண்ட காலம், டார்க் ஏஜ் சொல்லுவாங்க. ஒரு 300 வருஷ காலமாக யார் ஆட்சி பண்ணாங்க, தமிழ்நாட்டுக்கு என்ன ஆட்சி, தமிழ் பகுதியை ஆட்சி பண்ணவங்க யாரு, அப்படி தகவலே யாருக்கும் தெரியாது. அப்படி தெரியாத போது முதல்ல அப்படி ஆட்சி பண்ணவங்க கலவரர் அப்படின்ற வம்சம் அப்படி தெரியும். அதுக்கு நமக்கு உணர்த்தியது எது தெரியுமா, வேள்விக்குடி செப்பேடு. இந்த வேள்விக்குடி செப்பேடு என்ற செப்பேட்டை வெளியிட்ட மன்னன் கிபி 8ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி 719 ஜடிலவர்மன் பராந்தக நெடுஞ்சடையன் அப்படின்ற மன்னன் தான் அந்த செப்பேட்டை வெளியிடுறான். அப்போ வெளியிடும் பொழுது தான் கலவரர்கள் வந்து என்ன பண்ணாங்க தெரியுங்களா, அவங்க வந்து அந்த சங்க காலத்தில் கொடுத்த அந்த பிரமதேய நிலங்களை எல்லாம் அவங்க கைப்பற்றிக்கிட்டாங்க, குடிமக்கள் நிலமாக மாற்றிட்டாங்க. அதனால் இப்போ கலவரர் ஆட்சி போயிடுச்சு, மீண்டும் பாண்டியர் ஆட்சி வந்துடுச்சு. அரசே, உன்னுடைய முன்னோர்களுக்கு தான் என்னுடைய முன்னோர் அந்த யாகம்லாம் பண்ணி வச்சான், குருக்களாக இருந்து. ஸோ அந்த மன்னன் கொடுத்த நிலம் வந்து இப்போ எங்கள்கிட்ட இல்லை. இப்போ அவனுடைய வாரிசு நான் இருக்கேன், அந்த மன்னனுடைய வாரிசு நீ இருக்கிற, எனக்கு நிலத்தை திருப்பி கொடுன்னு சொல்கிறோம். மன்னன் என்ன சொல்கிறாரு, நன்று என்று புன்முறுவல் பூத்து, பாண்டியன் நன்று என்று புன்முறுவல் பூத்து அந்த முன்னவருடைய பழமையாதல் காட்டி பெற்றுக்கொள்க. முன்னாடி கொடுத்துருப்பாங்க, நாட்டார்கள் கொடுத்துருப்பாங்க, உனக்கு ஒரு டாக்குமெண்ட்டு, இந்த டாக்குமெண்ட் என்கிட்ட காமிச்சிட்டு நீ வாங்கிட்டு போ அப்படின்றாரு. வந்தவர் என்ன பண்ணார், அப்பொழுதையே காட்டினார். பாண்டி மன்னன் வாங்கி பார்க்குறான், வெரிஃபை பண்ணுறான், அப்பொழுதையே நீர்வார்த்து கொடுத்து விட்டான். மீண்டும் நிலத்தை அவனுக்கே கொடுத்துட்டான். இந்த செய்தி நமக்கு வரும்பொழுது தான் நம்முடைய நாட்டை கலவரர் அப்படின்றவங்க ஒரு 300 வருஷ காலம் ஆட்சி பண்ணாங்கன்ற தகவலே நமக்கு தெரியும். இந்த வரலாறை பற்றியெல்லாம் அவர் சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாரு, இந்த ஜடிலவர்மன் பராந்தக நெடுஞ்செழியன் இருக்கான் பாருங்க, அவனுடைய தளபதி சொன்ன பார்த்தீங்களா, இந்த கலவர அரசர்கள்லாம் அவங்ககிட்ட தளபதியாக மாறிக்கிட்டாங்கன்னு. இப்படி தளபதியாக மாறினவர் யார் அப்படின்னா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கரவந்தபுரம்னு ஒரு ஊர் இருக்குது. கரவந்தபுரம், களக்குடி அப்படின்ற பேர் எதுக்கு தெரியுமா, திருநெல்வேலி பக்கத்தில் உக்கரங்கோட்டை பக்கத்தில் தான் கரவந்தபுரம் அப்படின்ற ஊர் இருக்குது. இன்றைக்கி உக்கரங்கோட்டை அப்படின்ற பேரில். அந்த கரவந்தபுரம் அப்படின்னா ஒரு பெரிய அரண்மனை, மாளிகை கூட கோபுரங்கள் நிறைந்தது, பெரிய மாளிகைகள், பெரிய அகழி. இந்த நகர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திரனுடைய அமராவதி நகர் போன்ற பழைய நகர், அமலா நகர். அந்த நகரில் எப்போதும் வாத்திய கேய சங்கீதங்கள் ஒலித்து கொண்டே இருக்கும். எப்போது வாத்தியங்கள், பாட்டும் நடனமும் இசைத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நகரம் அது. அந்த நகரத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வைத்திய குலசிகாமணி, வைத்தியகுலம் என்ற ஒரு குலத்தில் தோன்றிய அந்த பிரதர்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க, பாண்டியனுக்கு தளபதியாக இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா மாரங்காரி. அந்த மாரங்காரி தான் ஒரு மிகப்பெரிய ஒரு தளபதி, மிகப்பெரிய ஒரு புகழ் பெற்றவர். இந்த பாண்டியன் பீரியட்லையும் அவங்க அப்பா பீரியட்லையும் என்ன பண்ணுறாரு, இப்போ தளபதியாக இருக்கிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அந்த இவங்க பல்லவர்களை ஜெயிக்கிறான், கங்கர்களை ஜெயிக்கிறான், சாளுக்கியர்கள் ஜெயிக்கிறான், ரெட்டரகுடர்கள் ஜெயிக்கிறான். இப்படி பல பேரையும் வென்று கங்கனுடைய மகளை கொண்டு வந்து பாண்டியனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். மிகப்பெரிய ஒரு வீரன். இந்த மாரங்காரி அப்படின்ற மன்னன் என்ன பண்ணுறாரு, ஆனமலையில் நரசிம்ம பெருமாளுக்கு ஒரு கோயில் எடுக்கிறார். அந்த கோயில் எடுக்கும்போது தான் சொல்கிறான், யார் தெரியுமா, அவன் கரவந்த புராதிவாசி, பாத்திகே சங்கீதங்களின் மலிவைதே அந்த குலத்தில் பிறந்தவன். இவர் யார் அப்படின்னா, மதுரமாக பேசக்கூடியவர், மதுரமாக கவிதை பாடக்கூடியவர், மதுர கவி, மதுர தரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதையெல்லாம் படித்த மத்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை ஒரு கல்வெட்டாய்வாளர், இப்போ என்னை மாதிரி கல்வெட்டாய்வாளர் கேஜி கிருஷ்ணன், அவர் வந்து படிக்கிறாரு. இது படிச்சுட்டு சொல்கிறாரு, மதுரமாக பாடக்கூடியவர், மதுரமாக பேசக்கூடியவர். அப்போ இவர் பெரிய வைணவர். இவர் வந்து யாருக்கு என்ன பண்ணியிருக்காரு, நரசிம்ம பெருமாளுக்கு கோயில் எடுத்திருக்காரு. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் மதுரகவி ஆழ்வார். ஸோ மதுரகவி ஆழ்வார் தான் மாரங்காரி அப்படின்ற பெயரில் பாண்டியனுக்கு அமைச்சனாக இருந்து பல வெற்றிகளை தேடி தந்தவர் அவர் தான். புரியுதுங்களா? அந்த மதுரகவி இருக்கார்கள், அவருடைய அதே குடும்பத்தில் பிறந்த சாத்தன் கணபதி அப்படின்றவர் தான் திருப்பரங்குன்றம் மலை மேலே சிவனுக்கு ஒரு கோயில் எடுக்கிறாரு. சம்புவுக்கு கோயில் எடுத்தேன்னு சொல்கிறாரு. சம்புனா சிவபெருமான், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருமால், முருகன், கணபதி,
கொற்றவை, இந்த 5 பேருக்கு கோயில் எடுத்துக்கார். குடைவரை கோயில் அதான் இன்னைக்கு நீங்கள் போனால் பார்க்கலாம். ஸோ இந்த சம்புவுக்கு திருக்கோயிலும் ஸ்ரீ தடாகமும் திருத்துவித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற தடாகமும் இந்த சாத்தன் கணபதி என்ற இந்த கரவந்தபுராதி வாசி எடுத்தது தான் அந்த கோயில். அதற்கு பிறகு அங்கே முருகன் கோயில் அப்படின்றதே அங்கே உருவாயிருக்கு. அதுக்கு முன்னாடி முருகன் கோயில் இருந்ததா அப்படின்றதுக்கான தடயம் இல்லை. ஆனால் இலக்கியங்கள் என்ன சொல்றது, பரிபாடலும் திருமுருகாற்றுப்படையும் கலித்தொகைகள்லாம் அது அங்கே வந்து முருகனை பற்றி பாடல் இருக்கே தவிர கோயிலை பற்றி அங்கே எதுவுமே இல்லை. அப்புறம் இதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து முருகன் கோயிலாக சிறப்பாக பேசப்பட்டு வருகிறது. இந்த சாத்தன் கணபதியோட மனைவி நக்கன் கொற்றி அப்படின்றவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அதே திருப்பரங்குன்றம் மலையில் ஜேஷ்டாவுக்கும் கொற்றவைக்கும் தனித்தனியாக குடைவரை கோயில் எடுக்கிறாங்க. அந்த கொற்றவை கோயில் இருக்கு பாருங்க. நான் மாணவி பருவத்தில் போய் நான் போய் பார்த்துருக்கேன். என்னுடைய ஆசிரியர் வந்து டாக்டர் நாகசுவாமி, அவர் அழைச்சிட்டு போய் என்னை காட்டியிருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொற்றவை ரொம்ப அழகாக அலங்காரமாக இப்போ இடத்துல உட்காந்துருப்பாங்க. 33 தேவர்களும் அவங்கள வந்து பார்க்குற சீன் அப்படியே இருக்கும். அதுக்கு முன்னாடி பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டியன், ஒரு மன்னன் அப்படி அழகான ஒரு அடை அணிந்து அவன் வந்து அப்படி கிரீடம்லாம் அணிந்து ஒரு வாழை ஏந்திட்டு அப்படி கம்பீரமாக நிற்பாங்க அந்த பாண்டியன். ஸோ அந்த பாண்டியனுடைய உருவத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உருவம். இப்போ நம்ம சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்போ இந்த இந்த சிறுபதி காலத்துலாம் சொல்லுவாங்க கொற்றவை தான் வந்து பாண்டியனுடைய குலதெய்வம், அங்கே போய் தான் கண்ணகியனுடைய வளையெல்லாம் உடச்சாங்க வரும் பார்த்தீங்களா, அந்த கோயில்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி சிறப்பாக அவர் வந்து அந்த பாண்டியனுடைய வரலாறை பற்றி எல்லாம் பேசிட்டு அப்புறம் வந்து என்ன பண்ணார், அதுக்கப்புறம் அந்த பாண்டியர்கள் 12-13 பேர் ஆட்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ராஜராஜன் வந்து என்ன பண்ணார், ஆட்சியை பிடிச்சிக்கிட்டாரு. ஸோ ராஜராஜன் ஆட்சி இருக்கிறார், சோழர்கள் ஆட்சி பிடிச்சிக்கிட்டாங்க. அப்புறம் 200 வருஷம் சோழர்களுடைய ஆட்சி நடக்குது. அதுக்கு பிறகு கிபி 12ஆம் நூற்றாண்டில் மாரவர்மன் சுந்தரபாண்டியர் அப்படின்ற ஒரு மன்னன் அவன் வந்து என்ன பண்ணான், அவன் வந்து இந்த 200 வருஷமாக அந்த சோழர்கள் பாண்டி நாட்டில் வந்து என்னென்ன அட்டூழியம் பண்ணாங்களோ அதெல்லாம் நான் திருப்பி பண்ணுவேன்னு சொல்கிறான். மாளிகைகள் கூட கோபுரங்களையும் இடிச்சுட்டு தஞ்சையும் உரந்தையும் செந்தழல் கொளுத்தி அந்த சோழர்கள் முடிசூட்டுற அதே பழையாறையில் போய் வீராபிஷேகம் விஜயாபிஷேகம் பண்ணிக்கிட்டு அவன் வந்து பண்ணினான். அந்த மாரவர்மன் சுந்தரபாண்டியன் அவன் தான் சோநாடு கொண்டருடைய சுந்தரபாண்டியன். திரும்பவும் என்ன பண்ணான், அது திரும்பவும் அவனுக்கே நீ ஆட்சி பண்ணப்பான்னு கொடுத்துட்டான். சோநாடு வழங்கியவர்களே சுந்தரபாண்டியன். இந்த சுந்தரபாண்டியனை பற்றி தான் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் அப்படின்ற ஒரு படம் எடுத்து நடித்தார். அதுக்கு இந்த சுந்தரபாண்டியன் அந்த பாண்டியன். ஸோ அப்பேற்பட்ட பாண்டியனுடைய வழியில் வந்த இன்னொரு பாண்டியன் வரான். அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன். அந்த ஜடாவர்மன் சுந்தரபாண்டியனுடைய கல்வெட்டுகள் தமிழுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க இந்த பாண்டியர்கள். அதை பற்றியெல்லாம் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசவே இல்லை. நான் வந்து தமிழுக்கு நிறைய பண்ணி அந்த பாண்டியர்களில் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் என்ற 1251 ஆட்சிக்கு வந்த பாண்டியன். அந்த பாண்டியன் தான் வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி அவன் பேர் நிறைய இருக்குது. அவன் பேர் கடிகைங்க, தமிழ் கடிகை. இதில் இதுவரையில் உள்ள எல்லா ஆதாரங்களுமே பார்த்தீங்கன்னா தமிழுக்காக எந்த கல்லூரியாக பாடசாலையாக இருந்த எந்த தகவல்களுமே நேரடியாக கல்வெட்டுகளில் இல்லை. இந்த கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கடிகை இருக்குது. ஏன்னா தமிழ் பள்ளிக்கூடம் ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்குது, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மன்னர்களுக்கு, அதனால் சொல்லலை. இவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் கடிகைக்கு வந்து இவன் என்ன பண்ணுறான், நிலம் கொடுக்குறான், சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுது. அப்போ சொல்கிறான் அந்த மன்னன் மிகப்பெரிய ஒரு வீரன், தமிழ்நாடு முழுவதையும் இலங்கையையும் ஃபுல்லாக வெற்றி ஆட்சி பண்ணுற அந்த மன்னன், தமிழுக்கு நிறைய பண்ண மன்னன். அவனுடைய மகன் தான் முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பையங்க, ஒரு பையன் வீரபாண்டியன், ஒரு பையன் சுந்தரபாண்டியன். இந்த 2 பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த மன்னன் என்ன பண்ணுறான், ஒருத்தனுக்கு வந்து மதுரையும் ஒருத்தனுக்கு திருநெல்வேலியையும் பிரித்து கொடுத்துட்டு அவன் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவன் தொண்டை நாடு வரையில் அவனுடைய ஆட்சி இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுந்தரபாண்டியனுக்கு தன்னுடைய அண்ணனுக்கு வந்து முடிசூட்டிட்டானே அப்படின்னு சொல்லக்கூடிய அவனுக்கு ஒரு பெரிய ஒரு பொறாமை கொண்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் மேலே ஒரு பகையை கொண்டுட்டு அங்கே நல்ல ஆட்சி போய்கிட்டு இருக்குங்க. நல்ல ஆட்சி போய்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறான், அப்படி வடக்கு போய் மாலிகாபுரம் போய் கூப்பிட்டு வரான் அவனுக்கு ஹெல்ப்புக்கு. அவனே கூட்டு வந்து உள்ளே கொண்டு விட்டான் பாருங்க. அவன் பேர் வந்து அந்த சுந்தரபாண்டியன் பேர் ராஜராஜ சுந்தரபாண்டியன். இந்த ராஜராஜ சுந்தரபாண்டியன் தான் மாலிகாபுரம் அழைச்சி வந்தான். மாலிகாபுரம் படையெடுத்து வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கோயில்களில் இருக்கிற செல்வங்கள் அதையெல்லாம் கவர்ந்து கொண்டு போய் அதாவது பிரிட்ஜில் காலடியில் கொண்டு சமர்ப்பித்த பிறகு அதுக்கு பிறகு வந்து அந்த 2வது தடவை வரான். 2வது தடவை வந்து அங்கே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செல்வந்தர்கள் வீடுகளாக இருக்கும். அங்கே உள்ள செல்வங்களை எல்லாம் கவர்ந்து கொண்டு போய் அங்கே கொண்டு கொடுக்குறான். எல்லாம் அடக்கிறது தான் வந்து என்ன பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு விஜயநகர பேரரசு வருது, கம்பன உடையார் வராரு, அவர் இவங்களை எல்லாம் அடைக்கிறாரு, பழைய நிலைமைக்கு தமிழ்நாட்டை எல்லாம் மீட்கிறார். ஸோ இந்த வரலாறை எல்லாம் உட்கொண்டு மிகவும் விரிவாக சொல்லக்கூடிய நூல் தான் இந்த திருப்பரங்குன்றம் அப்படின்னு நூல். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் அப்படின்னு. அதுக்கு பிறகு சரி மாலிகாபுரம் இவ்வளோ பாடுபட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரபு நாட்டில் இருந்து சிக்கந்தர் அப்படின்ற ஒருத்தர் வரார்.
அவர் வாணிகத்தின் பொருட்டு வராரு. அவரும் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்கே உள்ள சில பேருடைய உதவியை பெற்று அவரும் வந்து நாட்டை வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து இந்த பாண்டியன் வீரபாண்டியன் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் மேலே படையெடுத்து வரார். படையெடுத்து வரும்போது பாண்டியன்ட்ட கொஞ்சம் தான் படை இருந்தது. அப்போது அந்த சமயத்தில் அப்போ இவரை எதுக்கிறது சரியில்லைன்ட்டு அவன் தப்பிச்சு போயிட்டான். அவன் தப்பிச்சு போன சமயத்தில் என்ன பண்ணுறாரு, மதுரையும் அரண்மனையும் சிக்கந்தர் பிடிச்சிக்கிட்டான். உடனே என்ன பண்ணுறாரு, இந்த வீரபாண்டியன் பெரிய படையை திரட்டி வந்து போரிட்டு சிக்கந்தரை கொல்றான். புரியுதுங்களா? அந்த சிக்கந்தரை வந்து அடக்கம் பண்ண இடம் தான் திருப்பரங்குன்றம் தான் மலை. ஸோ அந்த மலையை பற்றி இப்போ உள்ள பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி அதுக்கப்புறம் உள்ள 2 சாப்டருக்கு அவர் போகிறாரு. ஸோ நான் கடைசி சொன்னேன், நான் சொல்கிறேன் இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு அகடமிக் ஒரு நூல். இது ஃபுல்லாக வந்து இந்த அகடமிஷியன்ஸ் படிக்கக்கூடிய ஒரு அறிவார்ந்த மக்கள், அறிவார்ந்த மாணவர்கள் படிக்கக்கூடிய இந்த நூல். இதை வந்து பாடப்புத்தகம் ஆக்க வேண்டிய நூல். இந்த கடைசியாக எழுத 2 சாப்டர் இருக்குது பாருங்கள், அதை இதிலேருந்து எடுத்துருங்க, வேற எங்கேயாவது சேர்த்துக்கங்க அப்படின்ற ஐடியா நான் சொன்னேன். நல்ல யோசனை தான், அதையும் நான் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த சாப்டர் இங்கே சம்பந்தம் இல்லைங்களா, அது தேவை, அது வந்து வேற எங்கேயோ சேர்த்துக்கங்க, இங்கே வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி இந்த நூல் அழகாக சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு மேலே இன்னொன்று சொல்கிறாருங்க, யாருமே செய்யாத ஒரு விஷயம், இதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். என்னன்னா இந்த கிளிஜோசியம் நம்மலாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா, இந்த கிளிஜோசியம்லாம் பார்த்துருக்காங்க. நம்மளாம் வந்து எங்கள் பீச்சிலலாம் கூட நிறைய கிளிஜோசியெல்லாம் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளிஜோசியத்தை போய் இவருக்கு எப்படி இந்த ஐடியா தோணுச்சுன்னே தெரிலங்க. இவருக்கு இந்த கிளிஜோசியரை போய் எப்படி பிடிச்சார் இவர் வினோதமான ஐடியாலாம் இவருக்கு வருங்க. இவர்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா வினோதமாக தான் பேசுவார். அந்த கிளிஜோசியரை பிடிச்சி அவன் தரமாட்டேன்னு சொல்லுவான்ல, எல்லா ஏடையும் பார்க்கணும், எப்படி அவன் தருவான், அவனுக்கு மொத்தமாக காசெல்லாம் கொடுத்து அவனை நைஸ் பண்ணி அப்படி அந்த எல்லா இதையும் பார்த்தாரு. எல்லாம் பார்த்தா அதில் 27 கார்டு இருக்குது. 27 காட்டில் உள்ள என்னென்ன கடவுள் பேரெல்லாம் வருது, அந்த கடவுள் பேருக்கு தகுந்தபடி அவன் வந்து என்ன பண்ணுவான், அவன் நமக்கு வந்து என்ன சொல்லுவான், நமக்கான அதுக்கான சொல்லுவான், அதுக்கான பெனிஃபிட்ஸ் நமக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லுவான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல உள்ள 19 27 இருக்குல்ல, இந்த 19க்குள்ளே உள்ள நம்பரில் இருந்து கார்டு கிளியை எடுத்துச்சுன்னா உங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும் சொல்லிடுவான். 19க்கு மேலே நடத்தா அவனுக்கு நல்லது ஆரம்பில்லன்னு சொல்லிடுவான். இந்த 19க்குள்ளே சரிப்பா 19க்குள்ளே நல்லதுன்னு சொல்கிறீங்கல்ல, இந்த 19க்குள்ளே மாரியம்மா வருது, மாரியம்மான மேரியம்மா அன்னை மேரி வராங்க, தர்கா வருது, நம்ம மற்ற ஹிந்து சாமிகள்லாம் எல்லா சாமியும் வருது. இந்த 19க்குள்ளே அந்த கிறிஸ்துவ சாமி வருது, முஸ்லீம் சாமி வருது, இந்து சாமி வருது, அதுக்கு நடந்த நல்லதுன்னு தானே சொல்கிறீங்க. அப்புறம் அந்த கிளி சொல்லிட்டுச்சேன், அப்புறம் உங்களுக்கு என்ன, அவனே கிளிஜோசியமே ஒத்துக்குச்சு, அப்புறம் நீங்கள் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? அது சொல்லிட்டு இன்னொன்று என்ன சொல்கிறாரு, இந்த கிளியோடைய வரலாறு வேற முன்ஜென்ம கதையை வேற சொல்கிறாரு. இந்த கிளி என்ன பண்ணிச்சான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது செஞ்சு அதுக்கு வந்து அருணகிரிநாதராக மாறுது. அருணகிரிநாதர் வந்து அந்த அவரு வந்து ஆமாம் அந்த அருணகிரிநாதர் தான் கிளியாக மாறி இங்கே வந்து உட்கார்ந்து எல்லாம் ஜோசியம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி இந்த பிரமலை கள்ளருடைய வரலாறு, அவங்க எப்படி முஸ்லீம் மதத்துக்கு ஆதரவாக இருக்காங்க, ஏன் எதிரியானாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் தோழர்கள்லாம் யாரும் சுருக்கமாக சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரியான வரலாறுகள் ரொம்ப சுவாரஸ்யமும் இருக்குது, நல்ல வரலாறும் இருக்குது, நல்ல அறிவார்ந்த விஷயங்களும் இருக்குது. 9வது சாப்டர் ரொம்ப முக்கியமானதுங்க. இப்படி வந்து சர்வே பண்ணினாங்க. சர்வே பண்ணது முதல் சர்வேயா தாலமியோட ஊர் தெரியுங்களா, எகிப்து நாட்டுடைய அலெக்சாண்ட்ரியா. இந்த அலெக்சாண்ட்ரியா நாட்டில் இருந்து தாலமி வந்து அவர் தான் முதல் வந்து என்ன பண்ணார், அந்த ஜியாகிரஃபி வரலாறுலாம் படம்லாம் வரைஞ்சி அது மண்ணில் சுட்டு எல்லாம் பண்ணார். அதுக்கு தொடர்ந்து யாரெல்லாம் ஜியாகிரஃபியில் இன்ட்ரெஸ்ட் எடுத்தாங்க, யார் சர்வே பண்ணாங்க சொல்லிட்டு அந்த மாதிரி சர்வே பிரிட்டிஷ் பீரியட்லேயும் தொடங்குச்சு. அந்த மாதிரி சர்வே பண்ணும்போது எங்கள் கல்வெட்டெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அந்த சர்வே பண்ணும்போது எங்கள் தொல்லியல் சான்றுகள்லாம் கிடச்சிது. அது வேறு, இப்போ உங்கள்கிட்ட விவரமாக சொல்ல முடியலை உங்ககிட்ட. அந்த சர்வே பண்ணும்போது அவங்களாம் இங்கிலீஷ்காரங்க என்ன பண்ணுவாங்க, சர்வேஸ்னா காடு மலை எல்லாம் ஏறி சர்வே பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் கல்வெட்டு ஆய்வுக்கு நாங்களும் சர்வே பண்ணணும். காடு மலை எல்லாம் ஏறி இறங்கியிருக்கோம். நான் ஏறாத மலை உண்டு இல்லை தெரியுமா உங்களுக்கு, என்னை பார்த்தா அப்படி தெரியாத மலை மேலாம் அவ்வளோ ஏறி இருக்காங்க. அவ்வளோ மலை மேலே ஏறிக்கே என்னுடைய ஸ்கின் எல்லாம் டேர்ன் ஆகி எங்கள் வீட்டில் அடையாளமே கண்டுபிடிக்க முடியல, அப்படியெல்லாம் வந்து ஸ்கின் டேர்ன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சர்வே பண்ணி அந்த சர்வேகள் என்ன பண்ணுவாங்க, அங்கே பெரிய தூணை நடுவாங்க. அந்த மாதிரி முதல் நட்ட தூண் இருக்குது பாருங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா பரங்கி மலையில் இன்னும் பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி பல தூண்கள் பல இடத்துல நட்டுருக்காங்க. அந்த மாதிரி தூண் தாங்க இங்கேயே நட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த விஷயத்தை முடிக்கிறாரு. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நூல் மிகவும் சுவாரஸ்யமான நூல். இது ஒரு திருப்பரங்குன்றம் ஏதோ ஒரு வரலாறு கல்வெட்டை பற்றி சொல்லியிருக்கிறாரு. இது வந்து ரொம்ப சுவாரஸ்யம் இல்லாத ஒரு மாதிரி கொஞ்சம் படித்தவங்களுக்கு ரொம்ப மூளையை போட்டு கசக்கி இதை புரிஞ்சுக்கணுமோ அப்படின்ற மாதிரி
நீங்கள் என்ன கேட்க வேண்டாம், சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காரு, ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. இந்த அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னும் பல நூல்கள் அவர் எழுத வேண்டும் அப்படின்னு நானும் சொல்லியிருக்கேன். அவருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அடுத்தடுத்து சில பிளான்லாம் வச்சுருக்கு. அடுத்த நூல் சீக்கிரம் விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சூர்யா சேவியர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களை சொல்லி, உங்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். பேச்சாளர் இல்லை, ஆனால் இந்த புத்தகத்தை எழுதும்போது ஐயாவோடு சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த புக்கு ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்றது தெரியும். ஒரு வீடுகள்லேயும் மாணவர்கள்கிட்டேயும் இது இருக்கணும் அப்படின்றத நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த புத்தகத்தில் இருக்க ஆய்வு கருத்துக்களை மாணவர்கள்கிட்ட நாங்கள் நிறைய பேசியிருக்கேன். பேசும்போது அது அவர்களுக்கு புதிய தகவலாக தான் இது வந்து இருந்திருக்கு. இந்த நூலில் பார்த்திங்கன்னா ஐயாவோட பன்முகத்தன்மையை நீங்கள் வந்து பார்க்க முடியும். இவர் புவியியலிருந்து ஆரம்பித்து தொன்மையை பற்றி விளக்கியிருப்பார். இவர் வந்து என்ன பேரூழிகளாக எப்படி நம்மளுடைய நிலம் வந்து பிரிக்கப்பட்டது, அதில் தமிழ்நாட்டினுடைய நிலை என்ன, அதில் திருப்பரங்குன்றத்தினுடைய நிலை என்னன்றது மிகவும் அழகாக இதில் வந்து சொல்லியிருப்பார். இது ஏன் இந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அத்தகைய மலைக்கு தான் நம்ம வந்து சண்டை போடுறது வந்து ஒரு சரியான அடையாளமா அப்படின்றத வந்து நமக்கு கேள்வியாக கேட்டிருப்பார். நிறைய இடங்களும் ஒரு அத்தியாயம், இதில் 13 அத்தியாயங்கள் இருக்குது. ஒரு அத்தியாயமும் அது அடுத்த அத்தியாயங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையதாக இருக்கும். நமக்கு தெரியாத பல வார்த்தைகளுக்கு வேர் சொற்கள் வந்து விளக்கம் அளித்திருக்கிறாரு. அடுத்த அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோன்னா மனிதர்கள் எப்படி தோன்றினாங்க, இந்த திருப்பரங்குன்றத்தை சுற்றி மனிதர்கள் எப்படி தோன்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து தமிழ் பெயர் அப்படி முதல் தமிழ் பெயர் அப்படின்றத வந்து இவர் விளக்கி சொல்கிறாரு. ஸோ அது அந்த மாதிரி வரும்போது மதுரையுடைய அரசியல் வரலாறை பற்றி சொல்லியிருப்பார் ஒரு அத்தியாயத்தில். ஸோ அரசியல் வரலாறு அப்படின்னு இருக்கும்போது அதில் வெறும் மன்னர்களுடைய லிஸ்ட்டு, மன்னர்களுடைய பெயர்களை வகைப்படுத்தி இருக்கிறாரு. பாண்டியர்கள், முற்கால பாண்டியர், பிற்கால பாண்டியர்கள், டெல்லி சுல்தான்கள், நாயக்கர்கள் அப்படின்னு அது மட்டும் சொல்லாமல் அதனுடைய பொதுவுடைமை ஆட்சி எப்படி இருந்தது மதுரையில் அப்படின்றத பற்றியும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து எப்படி வர்ண அரசு, வர்க்க அரசு அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு வேறுபாடு எப்படி இருக்குது அதே வந்து கொடுத்துருக்காரு. மதுரையினுடைய தற்போதைய அரசு வரை எப்படி ஒரு நெடிய அரசியல் வந்து இருக்குது அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றத்துன்னு வழிபாடு வரலாறு வந்து தொடங்குறாரு. வழிபாடு வரலாறு அப்படி தொடங்கும்போது இவர் சொல்கிறது வந்து வழிபாடு என்பது ஒரே உட்பொருள் யாதுன்னு, அது தன்னை காப்பதாக மனிதர்களால் நம்பப்படுகிறதோ அது வழிபாட்டுக்கு உரியதாக மாறியுள்ளது அப்படின்ற வந்து ஒரு கருத்தை சொல்கிறாரு. எப்படிலாம் வழிபாடு முறை மாறியது, நீர், நெருப்பு, அந்த நெருப்பு சொல்லும்போது கூட அதில் இருளை பற்றி சொல்கிறாரு. இருள் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நகர்ந்து போகாமல் அதில் பல குறிப்புகளை சொல்கிறார். கருப்பெண்ணா என்ன, கிருஷ்ணர் என்ன, 12ஆம் எண்ணு, 13ஆம், இந்த மாதிரி நிறைய தகவல்களை வந்து நீங்கள் இந்த புத்தகத்தில் பார்க்க முடியும். அப்படி தாய்வழி சமூகம், கொற்றவை சமூகம், அதிலிருந்து வர்றது அந்த முருக வழிபாடு அப்படின்றத வந்து கொண்டு வராரு. நாம் வந்து பார்த்துருக்க முருகர், வழிபட்டுற முருகர் வந்து மயில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். பட் இதில் இங்கே இந்த புத்தகத்தில் இருக்க வந்து ரொம்ப அழகான ஒரு படம் வரைஞ்சிருப்பாங்க. யானையின் மீது முருகர் வரும் அந்த இது வந்து ரொம்ப அழகாக இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி கோயில்கள் எப்படி தோன்றியது, முதலிருந்து கோயில்கள் இருந்ததா, அந்த கோயில்கள் எப்படி வந்து அது தோன்றியது அப்படின்றதும், ஆதிக்க வர்க்கத்தினுடைய கையில் எப்படி இந்த கோயில்கள் வந்து அடைப்பட்டது அப்படின்றத பற்றியும் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து புறக்கணித்த பிரமலை கல்லர்களை பற்றிய வரலாறு ஒன்று வருகிறது. ஸோ அதுலேயும் நிறைய விஷயங்கள் அதில் வந்து சொல்லி எப்படி வைதிக ஆதிக்கத்திற்கு எதிரான போராட்டம் நடந்த விஷயம், மதுரையிலே நடந்த அந்த நிகழ்ச்சியும் சொல்லியிருப்பார். இது எல்லாமே வந்து ரொம்ப சுவை கூட்டக்கூடிய, ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் நம்ம வந்து இன்னும் அடுத்தது என்ன அப்படின்றத பார்க்க வேண்டிய இதுக்கும் நமக்கு வரும்.
அதுக்கப்புறம் தர்காக்களை பற்றி சொல்லியிருப்பார். தர்காக்கள்லேயுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அரேபியர் ஐயா சொன்ன மாதிரி அரேபியருடைய வணிகம் எப்படி நடந்தது. அதுக்கப்புறமா அதுலேயும் நிறைய தர்காக்களுக்கும் ஐயா பேசும்போது சொன்னால் அதுக்கும் மசூதியுடைய வழிபாட்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய தர்காக்களை குறிப்பிட்டிருக்கார். தூத்துக்குடி தர்கா, அது மாதிரி நாகூர் தர்கா எல்லாமே அது நீங்கள் படித்தீங்கன்னா அதனுடைய வரலாறு என்ன, அங்கே என்ன முக்கியத்துவம், அந்த சந்தனக்கூடு வழிபாடுன்றது என்ன அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க சொல்கிற தர்கா கூட வழிபாடு கூட நாட்டுப்புற வழிபாடு அப்படின்ற ஒரு இதில் வரதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பல இடங்களில் இளைஞர்களுக்கு தேவையான கருத்துக்களை வந்து அவர் எழுதும் போதே அவங்க சொன்னது அதுதான், நம்ம இந்த கலவரத்துக்குள்ளே போக வேணாம், ஆனால் அது என்ன அப்படின்றது உண்மையை வந்து மக்களுக்கு சொல்லிட்டேன்னா அவங்கவுங்க வந்து சரியாயிடுவாங்க அப்படின்றது அந்த நோக்கத்தோடு தான் எழுதப்பட்டது. அதில் வந்து சிக்கந்தருடைய வழிபாடு, அதில் அவருடைய எவ்வளோ அந்த வரலாறு ஆய்வுகளை அவர் எப்படி தொகுக்கிறதுக்கு எவ்வளோ அவர் வந்து கஷ்டப்பட்டார், எவ்வளோ வந்து ஆய்வு படித்தார் அப்படின்றத நான் பார்த்துருக்குறேன். நிறைய இது வந்து பிரிண்டெல்லாம் தெரியாமலாம் இருக்கும். ஸோ அதுக்கு உட்காந்து படிப்பாங்க, அது பூத கண்ணாடி வாங்கி வச்சு அதை படித்து அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து கொடுக்குற இது உண்மை அப்படின்றத நம்ம சொல்லிடணும், அதுக்கப்புறம் அவன் தேடிக்கிட்டோம் அப்படின்றத அவருடைய இதுவாக சொன்னார். கார்த்திகை தீப வரலாறு, ஸோ அதுவும் வந்து அந்த தீப அயோத்திதாசருடைய பார்வையில் நமக்கு சொன்னது. அது நிறைய பேருக்கு அந்த வரலாறு தெரியாது, எதற்காக அது கார்த்திகை தீபம் ஏற்றப்படுதுன்று. அதை கண்டிப்பாக நம்ம வந்து வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்து சமய அறநிலையத்துறையை பற்றி அவங்களுடைய என்னென்ன வழிகள் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றத பற்றியும் அதில் வந்து அழகாக அதில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மன் கிளி சொல்கிறது வந்து அது ஐயா அந்த கதையை சொன்னாங்கன்னா அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கடைசியாக அவர் வந்து மதமும் அரசியலையும் எப்படி அவர் வந்து சொல்கிறாங்க, சனாதானம் அப்படின்ற அந்த மொழி அது இல்லை அப்படின்றது அது எப்படி எந்த அளவுக்கு அவர் வந்து ப்ரூஃப் பண்ணுறாரு அப்படின்றத வந்து அது நம்ம படிக்க அது வந்து ரொம்ப வேகமாக இருக்கும். இது வந்து கடைசியாக மதச்சார்பின்மை வந்து போற்றப்பட வேண்டும் இந்த சமூகத்தில் அப்படின்ற ஒரு கருத்தோடு அவர் வந்து முடிச்சிருக்காரு. ஸோ அதனால நான் வந்து எல்லா மாணவர்களுக்கும் இதை வந்து நாங்கள் பரிந்துரைக்கிறோம். ஃபேர்வெல் வரும்போது இந்த கிஃப்டாக கொடுக்குறோம், வந்து பர்த்டே வருது இல்லை கல்யாண நாளுக்கு இந்த புத்தகத்தை தான் நாங்கள் வந்து கொடுக்குறோம். கண்டிப்பாக மாணவர்கள் இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும். ஏன்னா வரலாறு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரலாறு நாங்கள் பயிற்றுவிக்கும் வரலாறுமே வேறு தான். இந்த மாதிரி வரலாறு இருக்குது, இது எனக்குமே இதெல்லாம் தெரியல. இந்த வரலாறுகள் பாட புத்தகத்தில் வரணும், இதை படிக்கணும். படித்தா மட்டும்தான் வந்து தமிழர்களுக்கு வந்து நம்ம என்ன வரலாறு அப்படின்றத உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னு நினச்சி இங்கே வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஒரு கற்பனை படம், ஒரு போட்டோஷாப் வேலை, ஒரு சமூக வலைதள பதிவு, அவ்வளவுதான். சில மணி நேரங்களில் அது ஆயிரங்களாக, லட்சங்களாக, கோடிகளாக பரவுகிறது. அது உண்மை அல்ல என்றாலும் அதை உண்மையாக நம்ப வைக்கப்படுகிறது. ஆதாரம் எங்கே? இவையெல்லாம் கேட்கும் ஒருவரை நாட்டின் எதிரி என்று கூறும் நிலைமைக்கு நாம் வந்து விட்டோம். ஆனால் இங்கு ஒருவர் ஒரு நூல் எழுதியுள்ளார். அந்த நூல் ஒரு கருத்து அல்ல, ஆதாரத்தின் மீது கட்டப்பட்ட ஆய்வு. தொல்லியல், கல்வெட்டு, புவியியல், வரலாறு என பல துறைகளின் அடிப்படையில் எழுதப்பட்ட இந்த நூல் அதன் உள்ளடக்கத்தின் உண்மைத்தன்மை குறித்து ஆய்வுகளின் முன் நிறுத்தப்பட்டு கேள்விக்குள்ளாக்கப்பட்டு இறுதியில் நிலைத்திருக்கிறது. கேள்விகளை தாங்கிக் கொண்டு நிற்கும் உண்மைதான் உண்மையான உண்மை. எபிகிராஃபி, புராதன மற்றும் வரலாற்று தொல்லியல், உயிரியல் தொல்லியல், கட்டடவியல் ஆய்வு, புவியியல் மற்றும் சர்வே முறைகள், சமூக ஆய்வுகள். ஒரு நூலை சோதிக்க இவ்வளவு துறைகள் ஒன்றாக இயங்க வேண்டிய நிலை வந்தது என்றால் அந்த நூலின் வலிமையை நாமே உணரலாம். இது ஒரு புத்தகம் மட்டுமல்ல, ஒரு கேள்வி, ஒரு சவால், ஒரு விடியல். இவ்வளவு அருமையான சிந்தனையை எழுத்தாக வடிவமைத்து நமக்கு அளித்துள்ள நூலாசிரியர் அவர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துகளும். இந்நூல் பலரையும் சென்றடைந்து பல மனங்களில் மாற்றத்தை விதைத்து ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க உதவட்டும் என்று மனமார்ந்த வாழ்த்துகளுடன் நிறைவு செய்கிறேன். பேராசிரியர் கு. வணங்காமுடி ஐயா அவர்களின் மாணவி ஹேமா மாணிக்கவாசன்.